தளபதியோட கோட் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதியோட 68வது படத்துக்கு கோட் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த டைட்டில் பாத்தீங்கன்னா தளபதியோட ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. என்னதான் தமிழ் டைட்டில் வைக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தாலுமே ஒரு பேன் இந்தியா மூவியா உருவாகுறப்ப இந்த மாதிரியான டைட்டில் தான் கரெக்டா இருக்கும். ஓகே, இந்த நிலைமையில கோட் படத்தோட டைட்டில் சம்பந்தமா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். தெலுங்குல நரேஷ் குப்லி அப்படிங்கிற ஒரு டைரக்டர் தளபதியோட படத்துக்கு கோட் அப்படிங்கிற டைட்டில் வைக்க கூடாது அப்படின்ட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா இந்த நரேஷ் குப்லி அப்படிங்கிறவரு ஒரு படம் டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. சோ அந்த படத்தோட டைட்டிலும் பாத்தீங்கன்னா கோட் அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. சோ இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு இப்ப எடிட்டிங் வேலைகள் பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரியான ஒரு பிரச்சனை ரஜினியோட ஜெயிலர் படத்துக்கும் வந்துச்சு. ஏன் தளபதியோட முந்தைய படமான லியோ படத்துக்கும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே சூப்பரா ஹேண்டில் பண்ணி பிரச்சனையை முடிச்சாங்க. சோ அந்த மாதிரி இந்த கோட் டைட்டில் பிரச்சனையை ஈஸியா முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.